கர்த்தர் நல்லவர். உங்கள் ஒவ்வொருவருக்காக அவர் நமக்காக சிலுவையிலே ஜீவன் கொடுத்து நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே சம்பாதித்து வைத்திருக்கிறார். அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதை நாம் சுதந்திரித்து கொள்ளும்படியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் நம்மோடு பேசி நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தர் நன்மை செய்கிறவர். அவர் நம்மிடத்தில் நன்மையை எதிர்பார்க்க சொல்லுகிறார், விரும்புகிறதை கேட்க சொல்லுகிறார். இதுதான் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்ம வேதத்திலிருந்து தியானிக்க போகிறோம். இப்பொழுது வாசித்த பிரசங்கி 5வது அதிகாரத்தில் 10வது வசனம், பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை, இதுவும் மாயையாயிருக்கிறது. இந்த பூமியிலே மாயை உண்டாக்கக்கூடிய அநேக காரியங்கள் இருக்கிறது. அது நமக்கு ஜீவனை கொடுப்பதில்லை, ரட்சிப்பை கொடுப்பதில்லை, நன்மை செய்கிறது இல்லை, மாயையாக இருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே எல்லா நன்மைகளும் அடங்கி இருக்கிறது. கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்மை வழி நடத்துகிறவர். 12வது வசனம், வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவன் நித்திரை இன்பமாய் இருக்கும், செல்வனுடைய பெருக்கோ அவர்களை தூங்க ஒட்டாது. வேலை செய்கிறவர்கள் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் நித்திரை இன்பமாய் இருக்கும். இன்னைக்கு தூக்கம் வரலைன்னு பிரச்சனையாக சொல்கிறாங்க. ஆனால் கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு நல்ல நித்திரையை கொடுக்கிறார். அவர் பிரியமானவர்களுக்கு, கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு நல்ல நித்திரையை கொடுக்கிறார். எங்கேயும் பார்க்கிறோம், உண்மையாக வேலை செய்கிறவர்கள், உண்மையாக கடவுளுக்கு முன்பாக உண்மை உத்தமமாக இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நல்ல நித்திரையை கொடுக்கிறார். அடுத்து என்ன ஒரு காரியம் என்றால், தாயின் கர்ப்பத்திலிருந்து நம்ம நிர்வாணியாக வந்தது போலவே திரும்ப ஒன்றும் இல்லாமல் தான் போகிறோம். அப்படி தான் தெரிகிறது. ஆனால் உண்மையிலே அப்படி அல்ல. ஏற்கனவே நான் கடந்த வாரங்களில் நான் சொல்லிக்கிட்டு இருந்தபடி, ஒன்றும் இல்லாமல் இந்த பூமியிலே நாம் பிறக்கவில்லை. நமக்குள்ளே தேவனுடைய ஆற்றல், பொட்டன்சியல் உள்ளே இருக்கிறது. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தாளந்துகளையும் திறமைகளையும் வைத்து தான் இந்த பூமியிலே பிறக்க வைத்திருக்கிறார். அந்த தாளந்தையும் திறமையும் பயன்படுத்தி கர்த்தருடைய மகிமைக்காக இந்த பூமியிலே நாம் நன்றாக வாழுகிற பொழுது நாம் செய்யக்கூடிய எல்லா கிரியைகளுக்குமே பலன் உண்டாகிறது. பூமியில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கிறப்ப பரலோகத்துக்கு பேங்க் எங்கே இருக்குது, எங்கே போய் அதெல்லாம் பணத்தை கொண்டு போய் டெபாசிட் பண்ணுறது? பூமியில் அப்படியெல்லாம் நமக்கு மாம்ச பிரகாரமாக ஒன்றும் தெரியல. தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனுடைய நாம மகிமைக்காக நாம் செயல்படுகிற பொழுது, கொடுக்கிற பொழுது அவையெல்லாம் நம்முடைய பேரில் அங்கே கணக்கு உண்டாகிறது. அங்கே பரலோகத்தில் நாம் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறோம். நம்முடைய கிரியைகளினாலே நாம் செய்த எல்லா நற்கிரியைகளின் மூலமாக கொடுத்த நேரத்தையும் பணத்தையும் தாளந்தையும் திறமையும் பயன்படுத்தி நம்ம போகிறப்ப ஒரு பெரிய ஐஸ்வர்யத்தை, நம்ம ஒரு பெரிய அங்கே சேர்த்து வச்சிருக்கிறத நம்ம பெற்றுக்கொள்ளும்படியாக போகிறோம். நீங்கள் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, பரலோகத்துக்கு போகிறப்ப அங்கே கிரீடம் கொடுக்கப்படும், வெண்வஸ்திரம் கொடுக்கப்படும். அங்கே இரவும் பகலும் கர்த்தரை சேவித்து அவரை கனப்படுத்த போகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக ஆண்டவர் வெகுமதி கொடுக்க போகிறார், பலன் கொடுக்க போகிறார் என்றெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சும்மா போகிறோம் அப்படிங்கிறப்ப எதுக்கு சம்பாதிக்கணும், எதுக்கு வீட்டை கட்டணும், எதுக்கு நிலத்தை வாங்கணும், எதுக்கு வெள்ளியும் பொண்ணையும் சேர்க்கணும், அதை நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறோமே, அதனால் ஒன்றுமே செய்ய வேண்டாம் அப்படின்னு சோம்பேறித்தனமாக இருக்கிறப்ப போகிறப்ப வெறுங்கையோடு தான் போவோம். ஆனால் கடவுள் நம்ம கொடுத்த அந்த கிருபையினால் நம்ம கர்த்தருக்கு மகிமையாக ஒரு வீட்டை கட்டி அந்த இடத்துல குடியிருந்து அந்த இடத்துல கர்த்தரை உயர்த்துகிற பொழுது அங்கே கர்த்தருடைய நாமத்தை கனப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். நல்ல வாகனத்தை வாங்கி அதில் வசனத்தை போட்டு நம்ம போகிறப்ப பார்க்குறவங்க ஏதோ கர்த்தருடைய பிள்ளைங்க போகிறாங்க, கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லத்தக்கதாக தேவனுடைய நாம மகிமைக்காக நம்ம செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும்.
அதுபோல சுவிசேஷத்திற்காகவும் கர்த்தருடைய ராஜ்யத்திற்காகவும் நம்ம கொடுத்து ஜெபித்து செயல்படுகிற பொழுது இதெல்லாம் நம்முடைய கிரியைகள் நம்மோடு கூட வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இங்கே எழுதியிருக்கிறதுனால ஒன்று வேண்டாம் போகிறதுப்ப எல்லாமே விட்டுட்டு போகிறோம். அதனால் பொண்ணு வேண்டாம் மண்ணு வேண்டாம் ஒன்று வேண்டான்ட்டு ஏழ்மையில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்து அதே அந்த பிரசங்கி 5வது அதிகாரத்தில் 18-19, இதோ உயிரோடு இருக்கும்படி தேவன் அருளி செய்த நாளெல்லாம் மனுஷன் புசித்து குடித்து சூரியனுக்கு கீழே தான் படும் பிரயாசம் அனைத்தின் பலனையும் அனுபவிப்பதே நலமும் உத்தமமான காரியம் என்று நான் கண்டேன். இதுவே அவன் பங்கு. அதாவது இந்த பூமியில் நம்ம உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், அதை அனுபவிக்க வேண்டும். காசெல்லாம் சேர்த்து வச்சுட்டு கடைசியில் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது அது தப்பு. உன் கைகளின் பிரயாசத்தை வைத்து நெடுநாளாய் சாப்பிடுவாய்ன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும் என்று சொல்லுகிறார். இதுதான் இந்த பூமியில நமக்கு பங்கு. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதில் புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாய் இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். தேவன் ஒரு அனுக்கிரகத்தை பண்ணுகிறார். செல்வத்தை கொடுக்கிறார், வேண்டிய எல்லாவற்றையும் கொடுக்கிறார். அதை அனுபவிக்க வேண்டும், அதை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு மகிமையாக வாழ வேண்டும். அதுக்குன்னே அவர் அனுக்கிரகம் பண்ணுகிறார். அவனுடைய இருதயத்திலே மகிழும்படி தேவன் அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறபடியினால் அவன் தன் ஜீவனுள்ள நாட்டில் அதிகமாய் நினையான். அதாவது இதை நாம் வேலை செய்கிற பொழுது, ஒரு சில காரியங்களை செய்கிற பொழுது, கர்த்தருக்கு மகிமையாக செயல்படுகிற பொழுது ஒரு பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷம் நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்ப தேவன் எவ்வளவு பெரியவராக இருக்கிறார், நல்லவராக இருக்கிறார். அவர் என்ன செய்கிறாரு, நீங்கள் என்னுடைய பிள்ளைங்க, நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்களுக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 82:85-12 சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் நன்மையானதை தருகிறவர். இந்த பூமியில் என்னென்ன நன்மை இருக்கோ அது போல தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிறார். அவர் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். யாக்கோப்பு 1:17 நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதானிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் எந்த ஒரு மாறுதலும் வேற்றுமை நிழலும் இல்லை. நண்பர்கள் சொல்லுவாங்க, கொடுக்குறேன் வாங்க, போகிறப்ப என்னால் முடியலப்பான்றாங்க. இன்னைக்கு பெற்றோர் கூட கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் போகிறப்ப இப்போக்கு என்னால் முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இவர் பாருங்க, அவர் மாறுறவரே கிடையாது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். எல்லா நன்மையையும் நமக்கு கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஏன் சொன்னார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஒரு பெற்றோர் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற பொழுது உங்களை படைத்த பரலோக பிதாவானவர் நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இன்னைக்கு என்ன சொல்றாங்க, ஆண்டவர் தான் எனக்கு வியாதியை கொடுத்துட்டார். ஒருத்தர் சொன்னாங்க, ஆண்டவர் என் கண்ணிமையை பிடித்திருக்கிறார், தூக்கமே இல்லை, 3 நாளாக தூங்கல, நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு ஒரு விசுவாசி சொன்னாங்க. ஆண்டவர் நம்முடைய கண்ணிமையை பிடிக்கிறவர் அல்ல, அவர் நம்மளை சுகமாய் தங்க பண்ணுகிறவர். தாவீது சொல்றார், நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. தேவன் எல்லா நன்மைகளையும் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். சொல்லப்பட்டிருக்க நன்மையான வேலை செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? இன்னும் என்ன சொல்லிடுறாங்க, ஒரே பிசாசோடைய தொல்லைங்க, போராட்டங்க, தூங்கவே முடியல, கண்ணை மூடுனா பயங்கரமான கனவுகளாக வருது, யாரை விரட்டுறது மாதிரி வருது, குத்துறது மாதிரி வருது, வெட்டுறது மாதிரி வருதுன்னெலாம் புலம்புறாங்க. அப்படி சொல்கிறாங்க. இன்னும் என்ன சொல்லிடுறாங்க, இந்நேரம் எங்களை திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, எனக்கு நல்லா என் காதில் கேட்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. வாசிக்கலாம், அப்போஸ்தலர் 10:38. ஒருவேளை அப்படி இருந்தாலும் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார்.
நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக சுற்றி தெரிந்தார். இந்த பூமியில் இயேசு ஊழியம் செய்த பொழுது பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அவரை பிதாவாகிய தேவன் நிரப்பினார். தேவன் அவரோடு கூட இருந்தார். அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக சொல்லி தெரிந்தார். இன்றைக்கு தந்தையின் வலது பக்கத்தில் நமக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிற இயேசு பெரியவராக இருக்கிறார். அவர் அபிஷேக நாதர், அவர் வல்லமை உள்ளவர். அவர் உங்களுக்குள் இருக்கிற பொழுது இது போன்ற பிசாசின் தொல்லைகளை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நான் தூங்க போகிறேன், நீங்கள் என்னை தூங்காமல் நீங்கள் என்னை பாதுகாக்கிறீங்க, அதற்காக நன்றி. அப்படி ஜெபம் பண்ணிட்டு படுத்தா கர்த்தர் நல்ல நித்திரையை கொடுப்பார், நல்ல தரிசனங்களை கொடுப்பார். யோசேப்பு கண்ணை மூடனாவே பயங்கரமான தரிசனத்தை தான் பார்க்குறேன். கர்த்தர் என்னென்ன செய்ய போகிறாருங்கிறத அவர் வெளிப்படுத்துகிறார். ஒருவேளை இன்றைக்கி சொப்பனங்கள் மூலமாக அவர் உங்களுக்கு அப்படியெல்லாம் சொல்லாவிட்டாலும் முதலாவது வார்த்தையை தான் அவர் கொடுக்குறார், உள்ளத்தில் பேசுகிறார். கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனத்தை ஊழியக்காரர்கள் மூலமாக நாம் வேதத்தை வாசிக்கிற பொழுது தீர்க்கதரிசிகிட்ட போய் கேட்கறத விட, மற்ற யார்த்தையும் போய் கேட்கறத விட, முதலாவது வேதத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது அந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். உங்களுக்கு முன்பாக உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு தரிசனத்தை, ஒரு படத்தை உங்கள் மனசில் போடுறார். அந்த ஆண்டவர் கொடுக்குற அந்த தரிசனமும் அந்த படமும் பார்த்தீங்கன்னா அது நிறைவேறுற வரைக்கும் உங்கள் மனதை விட்டு அது போகாது. ஏன் அப்படின்னா கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனம் அப்படி இருக்கிறதுனால அது நிச்சயமாக நிறைவேறும். இப்போ இது போன்ற தொல்லைகள், பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்தாலும் ஆண்டவர் கூட இருக்கிறார். அவர் இருக்கிறாருங்கிற அந்த உணர்வு நமக்கு இருக்கிற பொழுது அவருடைய நாமத்தை பயன்படுத்த சொல்லி நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறதுனால எல்லா இருளின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால அகன்று போகட்டும். நானும் எனக்குரிய யாவும் கர்த்தருக்கு சொந்தம், என்னையும் என்னுடைய வீட்டையும் எனக்குரிய எல்லாவற்றையும் கர்த்தர் வேலையெடுத்து பாதுகாக்கிறார் என்று வசனத்தை அறிக்கையிட்டுட்டு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நமக்கு நல்ல நித்திரையை கொடுக்கிறார். அவர் இந்த பூமியில் இருந்த பொழுது பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராக சுற்றி தெரிந்தார். இன்றைக்கி நம்ம வழியில் போய்கிட்டு இருந்திருந்தாலும் சாத்தான் என்ன செய்கிறான், கர்த்தருடைய வழியில் போகாதபடி தடுக்கும்படியாக இது போன்ற காரியங்களை கொண்டு வர்றான். ஆனால் அதை காட்டிலும், அவனுடைய வல்லமையை காட்டிலும், அவனுடைய கிரியையை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிற இயேசு பெரியவர், வல்லவர், நல்லவர். அவர் உங்களுக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். சரி, இப்போ இந்த நன்மை செய்கிற தேவன் ஏன் அவர் செய்யலாமே? என் கஷ்டம் எனக்கு அவருக்கு தெரியாதா? என்னுடைய வியாதி பலவீனத்தில் இருக்கேனே அவருக்கு தெரியாதா? அவர் எனக்கு விடுதலை கொடுக்க வேண்டிய, நான் கேட்டாதான் அவர் கொடுக்கணுமா? ஆனால் அவர் சொல்லிட்டார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இன்னும் தீர்க்கதரிசி எசேக்கியேல் தீர்க்கதரிசியில் சொல்லப்பட்டது, இவைகளை நான் அனுக்கிரகம் பண்ணும்படி அவர்கள் என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ண கடவர்கள். நீங்கள் என்னில் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்போ நம்ம கேட்காம எதுவும் நடக்க போகிறதில்ல. அதிகாரத்தை, ஆளுகை நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். அப்போ என்னது நடக்க வேண்டும் என்று நம்ம ஆண்டவருடைய நாமத்தில் கேட்க வேண்டும். கர்த்தர் சாலமோனை ராஜாவா அபிஷேகம் பண்ண சொல்லி ராஜாவா சமஸ்த இஸ்ரவேல் மேலே தாவீதுக்கு அடுத்தபடி சாலமோனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்து விட்டார். இப்போ கர்த்தர் அவன்கிட்ட போய் கேட்குறார், எப்போ அவன் விருப்பம் என்ன? 2 நாளாகமும் அவன்கிட்ட போய் கேட்குற பொழுது அவன் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் கேட்குற, நீ விரும்புகிறது என்ன? நம்முடைய விருப்பமெல்லாம் நிறையா இருந்தாலும் சரியாக நம்ம கேட்கிற பொழுது நம்முடைய விருப்பம் எல்லாவற்றையும் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். 2 நாளாகமும் 1 அதிகாரத்தில் 7வது வசனம் பாருங்க. அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். சாலமோன் தேவனை நோக்கி, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு பெரிய கிருபை செய்து என்னை அவன் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீர்.
எத்தனையோ பேர் நம்ம கூட பிறந்தவங்களாம் இன்னைக்கு ரசிக்கவும் படலை, கர்த்தரை அறிந்து கொள்ளலை, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலை, கர்த்தருடைய வழி என்னதுன்னு அவங்க அறியாமல் இருக்கிறாங்க. குருடர்கள் எப்படி தடவி திரிகிறார்களோ பட்ட பகலில் இன்னைக்கு அவங்க தடவி கொண்டு இடறி கொண்டு இருக்கிறார்கள். பலவிதமான பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மை அழைத்து ரட்சித்து அவருடைய பிள்ளையாக மாற்றி அவரோடு கூட சிங்காசனத்தில் நம்மை உட்கார வைத்திருக்கிறார். உங்களை புது சிருஷ்டியாக மாற்றி இருக்கிறார். சாலமோனுக்கு அப்படி கிருபை செய்து நீர் ராஜாவாக்கினீர். இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு அருளின உமது வாக்குத்தத்தம் உறுதியாவதாக. தேவரீர் பூமியின் தூளத்தனையான ஏராளமான ஜனத்தின் மேல் என்னை ராஜாவாக்கினீர். இப்போதும் நான் இந்த ஜனத்துக்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தரலும். ஏராளமாய் இருக்கிற இந்த உங்களுடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கிறவன் யார் என்றான். கர்த்தர்ட்ட கேட்டேன், ஆண்டவரே எனக்கு ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தாரும், எனக்கு புத்தியை தாரும், உங்களுடைய அனந்த ஞானம் எனக்கு உண்டாயிருக்கட்டும். கடற்கரை மணலை போல் இருக்கிற இவ்வளவு திரளான ஜனங்களை விசாரிக்கக்கூடிய, அவர்களுக்கு பாதுகாப்பையும் தேசத்துக்கு நன்மையை செய்யக்கூடிய அப்பேற்பட்ட அந்த காரியங்களை செய்வதற்கு எனக்கு ஞானம் வேணும்னு கேட்குறான். கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை கொடுக்குறார். வேதத்தில் சொல்லப்பட்டு கடற்கரை மணலை போல மன விருத்தியை அவனுக்கு கொடுத்தார். காரண காரியங்களை அறிந்து சரியாக நியாயம் இருக்கும்படியாக, ஜனங்களை நடத்தும்படியாக, யுத்தத்தை நடத்தும்படியாக அப்பேற்பட்ட கிருபையெல்லாம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. கர்த்தர் இதை கேட்டு அவர் சந்தோஷப்படுகிறார். 11வது வசனம். அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி, இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியினாலும் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பயங்கரின் பிராணனையும் நீடித்த ஆயுசையும் கேளாமல் நான் உன்னை அரசாள பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடினாலும் ஞானமும் விவேகமும் தருகிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களை பார்க்கிலும் உனக்கு பின் இருக்கிற ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார். கர்த்தர்ட்ட ஞானத்தை தான் கேட்டான். ஒரு வேளை சொல்கிறப்ப ஞானம்னு சொல்கிறப்ப இயேசுவை குறிக்கிறது. நீதிமொழிகள் 8வது அதிகாரம் முழுவதும் பார்க்கிற பொழுது அங்கே ஞானம் என்று சொல்லுகிற பொழுது தேவனுடைய குமாரனாகிய இயேசுவை சொல்லுகிறது. இயேசு நம்ம வாழ்க்கையில் இருந்தால் போதும், அவர் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாக இருக்கிறார். நீதி எல்லாமே நமக்கு அவர் கொடுக்குறேன் என்று சொல்றாரு. ஒருத்தர் இயேசுவை ஏற்றுக்கொண்டா போதும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், மற்ற எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்றாரு. அப்ப இயேசுவை நம்ம ஏற்றுக்கொண்டா போதும். தேவனுடைய குமாரனாகி இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது நீதி ஐஸ்வர்யமும் கனமும் நீடிய ஆயுளையும் தேவன் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார்.